ஹாய் மை டியர் குட்டீஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஹானா கார்னர். இன்றைக்கி நார்மல் பெயிண்ட்டை ஃப்ளஃபி பெயிண்ட்டாக மாற்ற போகிறோம். நார்மலாக எப்போவுமே பெயிண்ட் பண்ணி பார்த்துருப்போம். ஒரு ஃப்ளஃபி பெயிண்ட் பண்ணி அதில் ட்ராயிங் பண்ணி நான் பார்த்ததில்ல. அதை தான் அப்படியே உங்ககிட்டயும் ஷேர் பண்ணுறேன். நிறைய டைம் நான் ஃப்ளஃபி பெயிண்ட் ட்ரை பண்ணியிருக்கேன், பட் எனக்கு சரியாக வரல. இந்த டைம் கரெக்டாக வந்துச்சு. அதை தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கு அக்ரிலிக் கலர்ஸ் வந்து ஒரு 5 கலர் எடுத்திருக்கேன். அது போக ஒரு 5 பவுல் எடுத்துக்கோங்க. அதில் தான் நம்ம தனித்தனியாக மிக்ஸ் பண்ண போகிறோம். ஓகே, இது வந்து கார்னில் பண்ண பிளேட்டு, பாக்கு மட்டையில் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி இது வந்து கார்ன் லீஃபில் வந்து பண்ணின பிளேட், அதுதான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ப்ளூ கலர் அக்ரிலிக் பெயிண்ட் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு கொஞ்சமாக ஒரு ட்ராப் இருந்தால் போதும் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இது கூட ஒரு மெயின் இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னா ஜிலட் ஃபோம். இது வந்து ஷேவிங் ஃபோம், ஜென்ஸ் யூஸ் பண்ணுவாங்கள்ல, அந்த ஷேவிங் ஃபோம் இது. இதை வந்து இந்த பெயிண்ட் கூட மிக்ஸ் பண்ணணும். இதுதான் மெயினான ஒரு இன்க்ரீடியன்ட்ஸ், இது கூட மிக்ஸ் பண்ணணும். ஓகே, இதை வந்து கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கலாமா? ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா வந்துச்சுன்னா அடுத்து நிறையா பண்ணுங்கள். அதனால் நான் எல்லா கலர்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து இப்போ ப்ளூ கலர், நீங்கள் எந்த ஒரு கலர் எடுத்திங்கனாலும் ஃபோமை மிக்ஸ் பண்ணும்போது அது வந்து கொஞ்சம் லைட் கலராக தான் மாறும். அந்த கலருமே அழகாக இருக்கும். உங்களுக்கு டார்க்காக வேணும்னா இன்னும் கூட பெயிண்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ப்ளூ கலர் அழகாக இருக்குல்ல, இது அப்படியே வச்சிடலாம். இப்போ மற்ற 4 கலர் கூடயும் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஃபோம் ஆட் பண்ணணும். அதனால் ஒரே டைமில் பவுலில் வந்துட்டு ஃபோமை வந்து போட்டு வச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் எந்த கலர் மிக்ஸ் பண்ணலாம்? ஒரு எல்லோ கலர் எடுத்து கொஞ்சமாக அந்த ப்ரெஷ்ஷில் கொஞ்சமாக எடுத்துகிட்டு எல்லோ கலர் வந்து நான் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். எல்லாமே கொஞ்சம் லைட் கலராக தான் வரும், பட் அதுவே அழகாக தான் இருக்கும். அடுத்து ஒரு ஆரஞ்சு கலர், அக்ரிலிக் கலர் டேரெக்டாக யூஸ் பண்ணுவோம், நல்ல டார்க் ஷேடு வரும்ல, இது அப்படி வராது, கொஞ்சம் லைட்டாக தான் வரும். ஓகே, ஒரே பெயிண்ட் 2 பெயிண்ட்டை கூட மிக்ஸ் பண்ணலாம். இப்போ வந்து நான் ஒரே பெயிண்டில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஃபோம் கூட நீங்கள் 2 கலர் மிக்ஸ் பண்ணிங்கன்னா அது ஒரு வித்தியாசமான ஒரு கலர் கூட வரும். அது கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் வந்து 5 கலர் ரெடி பண்ண போகிறேன். அடுத்து வந்து ஒரு க்ரீன் வந்துட்டு நான் ஃப்ளோரசன்ட் க்ரீன் வந்து நான் எடுத்துட்டேன். ஸோ அது வந்து மிக்ஸ் ஆகும்போது சுத்தமாகவே தெரியல, கலர் வந்து ரொம்ப லைட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் மிக்ஸ் பண்ண அந்த பிஸ்தா க்ரீன் இருக்கும்ல, அந்த ஒரு கலர் தான் வந்துச்சு. இதை வந்து பெயிண்டில் நம்ம யூஸ் பண்ணால் அவ்வளோ அட்ராக்டிவாக தெரியாது, ஏன்னா ரொம்ப மைல்டாக இருந்துச்சு. அதனால் இது கூட ஒரு டார்க் கலர் க்ரீனை வந்து நான் திருப்பி மிக்ஸ் பண்ணுறேன். ஓகே, இது வந்து டார்க் கலர் க்ரீனை திருப்பியும் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அப்போ தான் இன்னும் நல்லா டார்க்காக தெரியும். அந்த ஃப்ளோரசன்ட் கலர் சுத்தமாக தெரியல, எல்லோவும் அதுவும் ஒரே மாதிரி இருந்துச்சு. ஓகே, இப்போ 5 கலர் ரெடி பண்ணிவிட்டேன். கூடவே வந்து ஒயிட்டும் ரெடி பண்ணுவேன், அதை நான் சொல்கிறேன். இப்போ போடுற இன்க்ரீடியன்ட்ஸ் என்ன அப்படின்னா டால்கம் பவுடர் எடுத்துகிட்டு கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்துக்கூடயும் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட இன்னொரு இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணணும். அது என்னென்னா ஃபெவிகால் வந்து 2 ட்ராப் இல்லாட்டி 3 ட்ராப்ஸ் அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபோம் எவ்வளோ எடுத்தோமோ அதில் 3:1 அந்த ரேஞ்சில் தான் ஃபெவிகாலும் டால்கம் பவுடர் எடுக்கணும். ஸோ அதனால் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிங்கன்னா என்ன ஆகுது அப்படின்னா அங்கங்கே கெட்டி ஆகிடுச்சு. அதனால தான் நான் வந்து ஃபோமை வந்து கலரில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டால்கம் பவுடரையும் ஃபெவிகாலையும் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ இது பார்த்தீங்கன்னா இன்னும் அப்படி ஃப்ளஃபியாகவே இருக்கும். ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிட்டிங்கன்னா எல்லாமே கலந்து எனக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு, சரியாக வரலை. ஓகே, இப்போ ஒயிட்டும் நான் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒயிட்லேயும் வந்து ஃபோமும் ஆட் பண்ணியிருக்கேன், ஃபெவிகால், ஒயிட் பெயிண்ட் எல்லாத்தையுமே ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து ஒரு கோன் மாதிரி பண்ணிவிட்டு அந்த கோனில் வந்து இந்த பெயிண்ட்டை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அப்படியே எடுத்து கூட நம்ம ட்ராயிங் பண்ணலாம். எனக்கு வந்துட்டு கோனில் பண்ணினா நல்லாயிருக்கும்னு தோணுச்சு, அதனால் நான் கோன் மாதிரி ஃபில் பண்ணி மெஹந்தி கோன் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி கோன் ப்ரிப்பேர் பண்ணி அதில் ஃபில் பண்ணி வெளியே வராமல் இருக்கிறதுக்கு ரப்பர் பேண்ட் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஸ்டாப்லர் பின் கூட பண்ணிக்கலாம். நான் வந்து ரப்பர் பேண்ட் போட்டிருக்கேன், ஏன்னா எக்ஸ்ட்ரா வேணும்னா நம்ம திருப்பியும் ஓப்பன் பண்ணி ஃபில் பண்ணிக்கலாம்ல, அதுக்காக. அடுத்து வந்து ஒரு ரெட் கலர் ட்ராயிங் ஷீட் எடுத்திருக்கேன். இதில் என்ன பண்ணியிருக்கேன்னா பென்சிலில் வந்து க்ளவுட் மாதிரியும் கீழே வந்து ரெய்னி ட்ராப்ஸ் மாதிரி ட்ரா பண்ணியிருக்கேன். அது வந்து உங்களுக்கு தெரியலை, ட்ராயிங் பண்ணும்போது ஆர்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து தெரியும். இப்போ ஒயிட் கலர் பண்ணியிருக்கோம்ல, அதை வந்து க்ளவுட் மாதிரி எடுத்து அங்கங்கே அப்படி பேட்சாக ஓட்ட வச்சுருங்க. பெயிண்ட் மாதிரி அப்ளை பண்ணக்கூடாது. இது வந்து எப்படின்னா அப்படி ஃப்ளஃபியாக இருக்கணும்ல, அதனால அப்படியே எடுத்து அங்கங்கே அப்படி பேட்ச் மாதிரி வச்சுருங்க. ஓகே, இப்போ பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா அது நல்லா க்ளவுட் மாதிரியே இருக்கும், நல்ல எம்போஸ்டாக தூக்குன மாதிரி இருக்கும், கொஞ்சம் ஃப்ளஃபியாக இருக்கும். இது சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா தான் அதோடய லுக் தெரியும். நான் காமிக்கிறேன், ட்ராயிங் முடிச்சதுக்கப்புறம் காமிக்கிறேன். ஓகே, இப்போ க்ளவுட்ஸ் போட்டாச்சு. அடுத்து ரெயின் ட்ராப்ஸ். ஃபஸ்ட்டு வெளியே வருதா, அந்த பெயிண்ட் வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகே, வெளியே கொஞ்சமாக வருது.
அப்படி இருக்கும்போது அப்படி வரலைன்னா கொஞ்சம் ஹோல்ட் பண்ணிக்கோங்க, சிசர் வச்சு லைட்டாக கட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து ரெய்னி ட்ராப்ஸ் மாதிரி இந்த மாதிரி அங்கங்கே போட்டு விட்டுருங்க. மேலேருந்து மேகத்துலேருந்து மழை துளி வந்து கீழே கொட்டுற மாதிரி எல்லா கலரையும் நான் மாற்றி மாற்றி போட்டுக்கிறேன். ஸோ க்ரீன் வந்து சரியாக வரலை, அதனால் சிசரை வச்சு இன்னும் கூட கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரெய்னி ட்ராப்ஸ் மாதிரி ஒரு இடத்துல ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே மேலே லைட்டாக இழுத்து விடுங்க. அப்போ தான் அந்த ரெய்னி ட்ராப்ஸ் மாதிரி வரும். இல்லாட்டி ஒவ்வொரு இடத்துலையும் அந்த பால் மாதிரி அப்படியே போய் உக்காந்துருக்கும். ஓகே, ஸோ பிங்க் வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக இருக்கிறதுனால ரெட் கலர் ஷீட்டுக்கு சரியாக அட்ராக்டிவாக தெரியல. இப்போ ப்ளூ க்ரீனில் நல்லா அட்ராக்டிவாக இருக்குது. எல்லோ கூட அட்ராக்டிவாக தான் இருக்குது. அடுத்து ஆரஞ்சு சுத்தமாக தெரியல, ஏன்னா நான் ரெட் கலர் பேப்பரில் வந்து வரைகிறேன் அதனால். ஓகே, எனக்கு ஒயிட் வந்து அட்ராக்டிவாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ரெட் கலர் ஷீட் எடுத்திருந்தேன். ஓகே, இதுவும் நல்லா தான் இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லுங்கள். இப்போ ரெய்னி ட்ராப்ஸ் உள்ள போட்டாச்சு. இப்போ சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ட்ராப்ஸும் சரி அந்த க்ளவுட்ஸும் சரி நல்லா எம்போஸ்டாக இருக்கும். ஓகே, இது இருக்கட்டும். அடுத்து என்னோடய ஃபேவரட், எனக்கு மட்டும் இல்லை உங்கள் எல்லாருக்குமே ஃபேவரட்டான யூனிகார்ன் தான் வரைய போகிறோம். ஏன்னா பெயிண்ட் இன்னும் நிறைய இருக்குது, அதனால் யூனிகார்ன் வந்து ரொம்ப மல்டி கலரில் இருக்கும் இல்லையா, அதனால் இந்த பெயிண்ட்லாம் வந்து யூனிகார்னுக்கு யூஸ் பண்ணலாம். நம்மளோட ஃபேவரட் யூனிகார்னை வந்து இன்றைக்கி அழகாக பண்ணலாம். அதுக்கு ரஃப் ஸ்கெட்ச் வந்து ஒயிட் ஷீட்டில், ஒயிட் ட்ராயிங் ஷீட் அது பண்ணிவிட்டேன். அடுத்து அதோட ஹேர்ஸ் வந்து முன்னாடியும் பின்னாடியும் இருக்கும்ல, தலைக்கு முன்னாடி கொஞ்சம் இருக்கும், பின்னாடி நிறையா இருக்கும். அந்த மாதிரி ஹேர் இருக்கிற இடத்துலலாம் வந்துட்டு இந்த மாதிரி டியூப்பில் வந்து ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நீள நீளமாக கோடு கோடாக வரும். அது பார்க்கறதுக்கு வந்து யூனிகார்னோட ஹேர் மாதிரியே இருக்கும். அப்புறம் அதோட காது, அதுக்கு மேலே இருக்கிற கொம்பு எல்லாத்துலேயும் வந்து இந்த டியூப்பை வச்சு ஃபில் பண்ணிடுங்க கலரிங். அவ்வளோதான், நான் இருக்கிற கலர்ஸ் ஃபுல்லாக மேலே போட்டுட்டேன். இப்போவே அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. அடுத்து வந்து குதிரையோட ஃபேஸ் அண்ட் பாடியை வந்து ஸ்கெட்ச் பென்லேயோ இல்லை இந்த மாதிரி ஃபைன் டிப் பெனில் ஏதாவது வரைஞ்சிக்கோங்க. நல்லா டார்க்காக பிளாக்கில் வரைஞ்சிக்கோங்க. ஸோ யூனிகார்னோட ஐ லேஷஸ் வந்து அழகாக போடுங்க, அப்போ தான் அந்த யூனிகார்னே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ போட்டு முடிச்சுட்டு அவ்வளோதான், நம்மளோட ட்ராயிங் முடிஞ்சிருச்சு. கண்ணிலலாம் வந்து பெயிண்ட் யூஸ் பண்ணாதீங்க, அது சிம்பிளாக இருந்தால் தான் அழகாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட யூனிகார்ன் ஆர்ட் முடிஞ்சிருச்சு ஃப்ளஃபி பெயிண்ட் வச்சு. உங்களுக்கு இந்த 2 ஆர்ட்டில் எது நல்லாயிருக்கு அப்படின்னு எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். இதையும் சைடில் பார்க்கலாம். சைடில் பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் அப்படி ஃப்ளஃபியாக தூக்குன மாதிரி இருக்குல்ல. இது வந்து ஃபன் கிளேயில் நம்ம எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இருக்கும். காஞ்சிருச்சுன்னா அதே மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கும், தொட்டாலும் வராது, இப்படியே தான் இருக்கும். ஓகே, கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போ இது 2ல் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்னு மறக்காமல் கீழே சொல்லுங்கள். ஸோ ரெய்னி ட்ராப்ஸும் எனக்கு தெரிஞ்சு அழகாக தான் இருக்குது, யூனிகார்னும் அழகாக தான் இருக்குது. உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய் பாய்.